பாவ மன்னிப்பு. மிலிண்டா என்னும் ஒரு அரசன் ஒரு வயதான குருவிடம் 100 ஆண்டுகள் பாவத்தில் வாழ்ந்த மனிதன் சாவதற்கு முன்னர் தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் கடவுள் அவன் பாவங்களை மன்னித்து விண்ணக வாழ்வு தருவார். ஆனால் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு பாவம் மட்டுமே செய்த மனிதன் பாவ மன்னிப்பு பெறாது இறந்தால் நரகத்துக்கு செல்வான் என்கிறீர்களே, இது எப்படி நியாயமாகும்? கணக்கற்ற பாவங்களுக்கு முன்னால் எப்படி ஒரு பாவத்தை ஒப்பிட முடியும் என்று கேட்கிறான். உடனே அந்த குருவானவர், நான் ஒரு பெரிய கல்லை எடுத்து ஒரு ஆற்றில் போட்டால் அந்த கல் என்னவாகும் என்று கேட்டார். அந்த அரசனும் அந்த கல் ஆற்று நீரில் மூழ்கிவிடும் என்றான். சரி, நல்ல எடை கொண்ட பல கற்களை ஒரு படகில் வைத்து ஆற்றில் அனுப்பினால் என்னவாகும் என்று கேட்டார் குரு. அவை மூழ்காமல் படகிலேயே இருக்கும் என்றான் அரசன். படகில் உள்ள பல கற்கள் ஒரு கல்லை விட எடை மிகுந்தவை தானே, அப்படியானால் அவை ஏன் நீரில் மூழ்கவில்லை என்று கேட்டார் குரு. அரசனால் பதில் கூற முடியவில்லை. அந்த குருவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து வாழ்ந்தாலும் இறப்பதற்கு முன்பாவது கடவுளின் மன்னிப்பை உணர்ந்து அவரது இரக்கத்தை தேடுகிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள். வாழ்நாளில் ஒரே ஒரு பாவம் மட்டுமே செய்து கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தேடாது இறக்கிறவர்கள் மீட்பு பெறுவதில்லை என்று விளக்கமளித்தார். அன்பார்ந்தவர்களே, மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து விண்ணகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். பாவத்தில் விழுவது மனித இயல்புதான். கடவுளின் கருணையையும் இரக்கத்தையும் உணர்ந்து மனம் வருந்தி மீண்டும் எழுந்தால் நாம் மீட்கப்படுவோம். பாவத்தில் விழுந்துவிட்டோம் என்று உணர்ந்த உடனேயே பாவ மன்னிப்பை தேடுவது என்றுமே நமக்கு நல்லது.